ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையிலிருந்து ஜூன் 21ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலனை பார்த்தரலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வார இறுதியில் இதுவரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு மாறினாலே பணவரவுகள் ஓரளவிற்கு நன்றாக வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த வாரத்தில் எந்த விதத்திலையும் சந்திராஷ்டம அமைப்புகள் இல்லை. அதோடு கூடுதலாக சந்திரன் வளர்பிறை அமைப்பில் அமாவாசையிலிருந்து விலகி 3, 4, 5 ஆகிய இடங்களில் வர்றார். மிகப்பெரிய நல்ல அருமையான மாற்றம் உள்ள மாதமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் நல்லா பலிக்கும் அப்படிங்கிறதையும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் வலுவாக 3ஆம் இடத்தில் இருப்பது, அதற்கு பிறகு குருச்சந்திர யோகம்னு சொல்லப்படக்கூடிய புதன் வியாழன் கிழமைகளில் குருச்சந்திர யோகம் பெரிய அளவில் நன்றாக இருப்பதுன்றது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த வாரத்தில் 2 நாள் அட்டகாசமாக இருக்கும்ன்றதை காட்டுது. ஆகவே இந்த புதன் வியாழன் நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவில் பலிக்கும். குரு சுக்கிரன் சந்திரன் 3 பேரும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ஒன்று கூடி தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள், ப்ரொமோஷன் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க, சம்பள உயர்வு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்லா இருக்கிற அமைப்பு. வாரம் முழுக்க சீராக ஓரளவிற்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய நிலைமை. குடும்பத்தில் இது வரைக்கும் கஷ்டமாக இருந்தவங்க, மிக முக்கியமாக பள்ளி பருவம் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இந்த கல்வி அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்த ஒரு தெளிவற்ற நிலைமைகள்லாம் விலகக்கூடிய நிலைமை என அனைத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக, சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான தொட்டது துலங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் அளவிற்கு வருமானம், குடும்ப நிம்மதி, சந்தோஷம், திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தை அப்படியே ராசிநாதன் பார்க்கிறார். 11ஆம் இடம் வலுவாக இருக்குது, 9ஆம் இடம் வலுவாக இருக்குது. 9, 11 வலுவாக இருந்துட்டாலே வெற்றி கிடைக்கும், பண வரவுகள் கிடைக்கும் என்பது உண்மை. இந்த வாரத்தில் 2, 3, 4 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருப்பதும் மிகப்பெரிய நல்ல யோக பலன். ஆக என்ன நடக்கும்? பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு புதிய நல்ல மாற்றங்கள், திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராதுங்க. வேலையை விட்டுறலாம். வேலையை விட்டால் நல்ல வேலை கிடைக்கத்தான் செய்யும். தொழில் அமைப்புகள் இது வரைக்கும் மந்தமாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த மந்த நிலைமை விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் குருச்சந்திர யோகம் 3ஆம் இடத்துல ஏற்படுகிறது. அதற்கப்புறம் வார கடைசியில் 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வலுவாக போகிறார். வளர்பிறை அமைப்புன்றதுனால மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு அமைச்சரை பார்க்கணும், ஒரு எம்எல்ஏவை பார்க்கணும். இவர் இப்போ தான் அமைச்சராக இருக்கிறார், இப்போ தான் எம்எல்ஏவாக இருக்கிறார், பழசை மறந்துட்டாரோ என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் போய்த்தான் பார்க்கலாமேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புதிய அதிகாரமுக்கு மிக்கவருடைய ஒரு வாய்ப்பு, அவருடைய அறிமுகம், அவர் மூலமாக சில தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. எந்த முயற்சியும் அருமையாக இப்போது ரிஷபராசிக்காரர்கள் செய்யலாம். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. சனி பகவான் ஒருத்தரே 11ஆம் இடத்துல இன்னும் 10, 11 மாதங்களுக்கு தெளிவான அமைப்பில் இருக்க போகிறார். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு திருப்ப ஒன்று சொல்லுவேன், சோம்பலை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக அதிர்ஷ்டம் அப்புறம் என்னுடைய முயற்சி இந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் என்கின்ற மாதிரியாக முயற்சிகளை எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரங்க இந்த வாரம். அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அருமையாக ஆரம்பிக்குது. சந்திராஷ்டமம் எதுவும் இந்த வாரம் கண்டிப்பாக கிடையாது. ராசியிலேயே சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பௌர்ணமி அமாவாசை அமைப்பு முடிஞ்சு போச்சு. இந்த வாரம் ஆரம்பமே சந்திரனும் புதனும் உங்களுடைய ராசியில் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய யோக அமைப்பு. செவ்வாய் கூட வார கடைசியில் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். வார கடைசியில் ஏதாவது சகோதரர்களால் ஏதாவது செலவுகளவு வரலாம், ஆனால் அதுக்கேற்ற பண வரவு உண்டு. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் குருச்சந்திர யோகம், அப்படியே குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கின்ற யோகம்னு 2ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால்
குடும்பம் அமையாதவர்களுக்கு கணவன் மனைவி யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே குடும்பம் பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ற ஒரு நம்பிக்கைகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்மையிலேயே சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக போய் அமர்கிறார். தம்பி தங்கைகள் விஷயத்தில் ஏதாவது கொஞ்சம் மனக்கவலைகள் இருந்தவர்கள், தம்பிக்கிட்ட இப்படி இருக்குது, தங்கச்சிக்கு வாழ்க்கை சரியில்லை, தம்பியோடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இல்லை, அவருடைய சேர்க்கை சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ட்டு பொறுப்புள்ள அண்ணனாக யோசிக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த வாரத்தின் சிறப்பு அமைப்பு, கடைசி நாளில் 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறுறார். 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறி 6ஆம் இடத்தை பார்த்தாருன்னா என்ன நடக்கும்னா, எதிர்ப்புகள், கண் திருஷ்டி போன்றவைகள் வரும். எதிரி வலுவாகக்கூடிய அமைப்பு வாரத்தின் கடைசி நாளில் ஆரம்பிக்குது. ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு யார்கிட்டையாவது சண்டை கண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. கோபதாபங்கள் அருகம் வரக்கூடிய அமைப்பு, நட்பு விரோதமாக வரக்கூடிய அமைப்புகள் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆயினும் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திருப்தியான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். புதன்கிழமை வியாழக்கிழமை ராசியிலே இருக்கிறார். அற்புதமான வாரம். வளர்பிறை சந்திரனாக அமைகிறார். வளர்பிறை சந்திரனாக அவர் அமைந்து அப்படியே ராசியில் 3 சுவர்கள் வலுத்திருப்பது என்பது எதிலும் ஒரு சக்சஸ் இருக்கக்கூடிய தன்மைகளை இப்போது காட்டுது. கடகராசிக்காரர்களுக்கு கடந்த கால சோதனைகள்லாம் இப்போ கிடையவே கிடையாதுங்க. ஒரே நேரத்தில் 3 சுவர்கள் வலுப்பெற்று ராசியோடு தொடர்பு கொள்வது. 3 பேர் யாருங்க? குரு, சுக்கிரன், சந்திரன் வளர்பிறையாக இருக்கிறார். இவர்கள் தொடர்பு கொள்வது என்பது இதுவரைக்கும் உடம்பில் இருந்த வியாதி, மனசில் இருந்த கவலை, தன்னை சுற்றி இருந்த கடன் அமைப்புகள், அல்லது எதையும் சாதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தன்னை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்த கடகராசிக்காரங்க எல்லாம் அப்படியே எழுந்திருச்சு நிற்க போகிறீங்க, வீறு கொண்டு எழுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உத்வேக புத்துணர்ச்சிகள் இந்த வாரம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே நல்ல அமைப்பு. இன்னொன்று, இந்த வாரத்தின் கடைசியில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 11ஆம் இடத்திற்கு மாறினாலே பெரிய அமைப்புகள் உண்டுங்க. 3, 6, 11 மட்டும்தான் செவ்வாய் நல்ல பலனை செய்வார். ஆக என்ன நடக்கும்? தொழில் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், தொழில் முயற்சிகள் பலிக்கும். சிலருக்கு மட்டும் அப்பாவால் கொஞ்சம் செலவுகள் உண்டு. 12ஆம் இடத்துல சூரியன் மறைகிறார் இல்லையா, தந்தை விஷயங்கள், நெருப்பு சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு கோபதாபங்கள் அல்லது நஷ்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட பணவரவுகள் உங்களுக்கு வரும் என்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக எல்லா நிலைமையிலையும் இவர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகத்திற்கு வழி பிறந்து விட்டது, விடியல் வந்து விட்டது அப்படிங்கிறதாங்க உண்மை. படிப்படியாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதால் கடகத்திற்கு சந்தோஷமான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரம் இனிய அருமையான நல்ல வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் இந்த வாரத்தில் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 11ஆம் இடத்திற்கு வருகிறது இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் அப்படிங்கிறத காட்டுது. அதே மாதிரி தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் வார கடைசியில் அப்படியே செவ்வாயும் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். சந்திரனுடைய இயக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா 11, 12, 1 ஆகிய இடங்களில் இருக்குது. கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், பயணங்கள் இருந்தாலும் கூட வடக்கு வடமேற்கு திசைகளில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப பெரிய அளவில் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. அதை அப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே ரிலீஃப் கிடைக்கும். கடந்த 1 வருஷமாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ அதிலிருந்து எல்லாமே அப்படியே வெளியேறி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பூர நட்சத்திரக்காரங்க இன்னும் ஒரு மாதம் பொறுத்துக்குங்க, டக்குன்னு எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கு. அட்டமத்து சனி பெரிய கெடுதல்களை உங்களுக்கு செய்யவே செய்யாது. அதே நேரத்தில் சின்ன சின்ன தடைகளை செஞ்சு தான் ஆகும். சிறிய கெடுதலுக்கும் பெரிய கெடுதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிம்மராசிக்காரர்கள் ஒரு மாதிரியான மன கஷ்டம், மன என்னங்க நீங்கள் போங்க, சும்மா சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாகத்தான் இருப்பீங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் 30 வருடங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை சக்கரத்தில் அட்டமத்து சனியும் ஜென்ம சனியும் அந்த ராசிக்காரர்களை பாடுபடுத்தி விடும் என்பது தான் உண்மை. ஆனால் நல்ல வேலையாக இப்போது உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் முழுக்க 11ஆம் இடம் என்று வெற்றி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனாலையும் அமாவாசை அமைப்புகள் விலகி விட்டதுனாலையும் எதையும் கண்டிப்பாக சாதிப்பீங்கங்க. வேலை, தொழில், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் இருக்கும். வியாபாரத்தில், விவசாயத்தில் எல்லாம்
ஆனால் உங்களுடைய அறிவார்ந்த சில செயல்திறம் மிக்க திட்டங்களை நீங்கள் அப்படியே சரியாக போடக்கூடிய அமைப்பில் உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல விதமாக தான் எதையும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் சின்ன சின்ன தடைகள், சிறிய கெடுதல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதை ராசி பலனில் உண்மையாக ஒத்துக்கணும். ஆனாலும் இந்த வாரத்தில் சந்திரனுடைய இயக்கம் நல்லா இருக்கிறனாலையும் சந்திராஷ்டமம் இல்லைன்றதுனாலையும் சிறப்பான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மத்திற்கு இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு யோக வாரம். சந்திரன் 10, 11, 12 ஆகிய இடங்களில் இருக்கிறார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த வார கடைசியில் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 8ஐ விட 9ஆம் இடம் ஓரளவுக்கு நல்ல இடம்தான். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்ப்பதும் யோக பலன்கள். ஆக ராசிநாதன் வலுவாக இருப்பது, வளர்பிறை சந்திரனோடு ராசிநாதன் சேருவது, 11ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நடக்கிறது. கன்னிராசிக்கு அருமையான அமைப்பு. என்னங்க கிடைக்கும்? சக்சஸ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல படிப்பில் வெற்றி, கல்வியில் வெற்றி, நீட்டில் வெற்றி, நல்லா எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரியான நீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள். காலேஜ் படிப்பு நல்லா கிடச்சிது. காதலில் வெற்றிங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆணை விரும்பினேன், அவர் கொஞ்ச நாள் பிடி கொடுக்காமே இருந்தார், இன்னைக்கு சம்மதம் கொடுத்துட்டார், இந்த வாரத்தில் எல்லா விதமான அமைப்பும் கொடுத்துட்டாருன்ற மாதிரியாக வாரத்தின் முதல் 4-5 நாட்கள் உண்மையிலேயே நல்ல பலன்கள். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கூட விரயத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் லாபத்தில் கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார். நல்ல பண வரவுகள் கிடைக்கும். வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய பண வரவினை கொஞ்சம் குடும்பத்திற்கு தேவையான அல்லது அம்மா அப்பாவிற்கு தேவையான, பெரியவர்கள் மூத்தவர்களுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் அப்படியே செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சந்திராஷ்டமம் இல்லை. ஆகவே இந்த வாரத்தை சுகமாக கடப்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள். எதையுமே ஆற்றில் போட்டாலும் அளந்து தான் போட வேண்டும் என்கின்ற அமைப்பில் தாங்க இருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஒரு சவால். அந்த சவாலில் நீங்கள் வெற்றி என்கின்ற அமைப்பு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக நடக்கும். புதன் வியாழக்கிழமை இந்த 2 நாளும் சந்தோஷத்தின் சிகரத்தில் உச்சத்தில் இருப்பீங்க. ஆபீஸில் கூட இது வரைக்கும் நம்மளை மட்டம் தட்டினவங்க நம்மளை தோக்கடிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், எல்லா வேலைகள் எல்லாம் நல்லாயிருக்கும். பணப்பற்றாக்குறை இருப்பவர்களுக்கு இந்த வாரம் பணம் வரும் அல்லது பணம் வரக்கூடிய வழிகள் தெரியும் என்கின்ற மாதிரியான நல்ல வாரங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. சந்திராஷ்டமம் முடிஞ்சு போயிடுச்சு. வார ஆரம்பமே சந்திரன் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய சூப்பர் அமைப்புகளில் சந்திரன் இருக்கிறார். ஜீவனாதிபதி வலுவாக இந்த அமைப்புகளில் இருக்கிறது. ஜீவனம் சார்ந்த விஷயங்கள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், மிஷினரிஸ் வச்சுருக்கிறேன், அது வச்சுருக்கிறேன், இது வச்சுருக்கிறேன், நானே டெலிவரி பாயாக இருக்கிறேன், ஒரு வண்டி, ஒரு லாரி வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், கார் வச்சுருக்கிறேன், பைக்கு ஓட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிறிய எளிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நிறைவான வாரங்க அந்த வாரம். தர்மகர்மாதிபதி யோகம் வார ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் ஆகுது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அதற்கப்புறம் ஜீவனாதிபதி புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அங்கேயே நல்ல யோக அமைப்பில் இருக்கிறார். தொழிலை மாற்றுவது, தொழிலை முன்னெடுத்து செய்வது, பிரான்ச் ஆரம்பிக்கிறது, புதிய டீலர் ஆரம்பிக்கிறது, வேலையை விடலாமா நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுண்டு பணம் சம்பாதிப்பதற்கு ஏதுவான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. 2வது திருமணத்தை பற்றி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முதல் திருமணத்தை போல அல்லாமல் 2வது திருமண வாழ்க்கை வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதற்கான அனுகூலமான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அம்மா அப்பா உறவுகள் நன்றாக இருக்கும். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். சொந்த ஊரில் செட்டில் ஆகலாமா, இங்கே செட்டில் ஆகலாமான்றதில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் கிடைக்கும். சிலருக்கு வீடு கட்டுவதற்கு தோதான ஹவுசிங் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தைரியம், லோன் மட்டும் கிடைச்சா போகாது, வீடு கட்டலான்ற ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான வீடு கட்டுவதற்கு தோதான தைரியம், அதற்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுகளுடைய ஒரு அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நல்ல காலமாக தான் இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் நல்லவைகளாக இருப்பதால், சாதகமாக இருப்பதால் கவலைகள் இல்லாத ஒரு குறைவான அளவில் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய, நிறைவான அளவில் சந்தோஷமும் நிம்மதி இருக்கக்கூடிய சுப வாரமாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை காலையில் 8:41 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:41 அப்படியே செவ்வாய்க்கிழமை காலையில், புதன்கிழமை காலையில் 8:13 வரைக்கும், திங்கள் செவ்வாய் முழு நாளும் அப்படியே சந்திராஷ்டமங்க. சந்திரன் அப்போது தான் இதிலிருந்து விலகி வந்திருக்கிறார். அதனால் பெரிய கஷ்ட நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில்
ராசிநாதன் இப்போது இந்த வாரத்தில் 7ஆம் இடத்திற்கு மாறி உங்களை ராசியை பார்க்க போகிறது. ஏற்கனவே ராசியை உச்சகுரு பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது இதுவரைக்கும் குழப்பத்திலையும் கலக்கத்திலையும் இருந்து வந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. முதல் 2 நாளுக்கு மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, எந்த முடிவு எடுக்காதீங்க. காசு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீ தான் என்னுடைய உயிர் நண்பன்னு கட்டிப்பிடிக்கிற யாரையும் நம்பாதீங்க. ஜாமீன் கழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. இவர் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்ட்டு அந்த ஷூரிட்டி எடுக்கிறது, அப்படி கிடக்கிறது இப்படி எடுக்கிறது, அல்லது ஒரு பழக்க வழக்கங்களில் ஒரு 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 விஷயம் உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே வெள்ளந்தியாக படப்படன்னு பொழிஞ்சுக்கிட்டு எப்படி இதுக்கு நான் கையெழுத்து போட்டேன், எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டேன், நேற்று நைட்டு என்ன நடந்தது, இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடக்கும். விருச்சிகராசிக்காரர்கள் உஷாராக இருங்க. இந்த திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் மட்டும் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது கண்டிப்பாக நல்லது. யாரும் ஒரு உண்மையான அக்கறை உள்ள கணவன் மனைவி குழந்தைகளை தவிர்த்து வேறு யார் கூடயும் சேராமல் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருங்க. ஏன்னா அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திராஷ்டமம் 8ஆம் அதிபதியோட அவர் சேர்றார். 8ஆம் அதிபதி வலுவாக அப்படியே இருக்கிறார். அந்த 8ஆம் அதிபதி வலுவாக இருந்து அங்கே நடக்கிறதுல ஏதாவது ஒன்று உங்களை டைவர்ட் பண்ணுற விஷயங்கள் நடக்கும். திங்கள் செவ்வாயை தவிர்த்து அப்படியே புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த வாரத்தின் அப்படியே மீதம் 5 நாட்கள் உண்மையிலேயே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. எதையும் கொஞ்சம் சாதிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், அதற்கான ஒரு தகுதிகள் இருக்கக்கூடிய அருமையான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டமம் தவிர்த்து பிற்பகுதி 5 நாட்கள் இந்த வாரத்தில். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமங்க. அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். புதன்கிழமை காலையில் 17ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:13 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலையில் 10:07 புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 முழு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் சந்திராஷ்டமம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை செய்யாது. ஏன்னா சந்திரன் குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறார். சுப சந்திராஷ்டமம் வலிமையான நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறதாங்க உண்மை. என்னங்க நல்ல பலன்களை செய்யும்? நல்ல அறிமுகங்களை கொடுக்கும், காசு பணத்தை கொடுக்கும், எதிர்பாராத ஒரு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டமத்தில் நடக்கும். ஆக இது ஒரு சுப சந்திராஷ்டமம். ஆனால் மனசு மட்டும் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். எப்போவுமே சந்திரன் 8ல் மறைஞ்சாலும் சுபராக இருந்தாலும் கூட அவர் அமாவாசைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆக முழுக்க பௌர்ணமியை நெருங்காத இந்த சந்திரனால் முடிவுகள் தெளிவற்றவையாக இருக்கும் என்பதால் காசு பண விஷயத்தில் ஒருத்தர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுற விஷயத்தில் மட்டும் இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2 நாள் கொஞ்சம் தள்ளியே வச்சுருங்க. வெள்ளிக்கிழமைக்கு பிறகு எந்த விதமான முடிவையும் எடுத்துக்கலாம். குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், உங்களுக்கு ஒரு மகனுக்கோ மகளுக்கோ திடீர் அதிர்ஷ்டம் வர்றதை பார்க்க முடியும். மகள் கல்வி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும். அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீடித்து வாழும் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை, அதற்கான ஏற்பாடுகளை நீங்களே செய்து கொள்வது என்பது போன்ற அமைப்புகள் உண்டு. பண வரவுகள் இருக்கும். பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் யாராவது ஒருத்தர் கடைசி நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பும். செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வார கடைசியில் மாறுவதால் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் நல்ல வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். ஆனால் வளர்பிறை சந்திராஷ்டமமாக தான் இருக்குது. ராசியை குரு பார்க்கிறார். சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை காலையில் 10:07 ஆரம்பிக்குது. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:07 ஆரம்பிக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:40 வரைக்கும் 2.5 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சந்திராஷ்டமம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குற மாதிரி இல்லைங்க. சந்திரன் கேது சேர்ந்திருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்க, ராசிநாதன் வலுவாக இருக்க சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டங்களை செய்யாது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த 2 நாளும் நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, சூட்கேஸ் கையில் காசு வச்சுருக்கிறவங்க, பர்ஸு, மேப்பாக்கெட்டில் விலையுயர்ந்த ஃபோன் வச்சுக்கிட்டு தூங்கிட்டு கீங்கிட பண்ணாதீங்க. கைப்பொருளை பத்திரமாக வைத்துக்க வேண்டிய ஒரு அவசியமுள்ள சந்திராஷ்டமமாக இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. பப்ளிக் ட்ரெயினில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், தூங்கிக்கிட்டே இருந்தேன், அப்படி யாரோ ஃபோனை எடுத்துட்டாங்க, யார் எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சந்திராஷ்டம நாட்களில் வரும் அப்படின்பதனால வெள்ளிக்கிழமை காலை 10:07 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:40 வரை பொருள், விலை உயர்ந்த பொருள், பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் மகராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஏதாவது கஷ்டம் வந்துடுமா? அப்படிலாம் கஷ்டம் இல்லைங்க. ஆரம்பத்துலேருந்தே 5, 6, 7 என்கின்ற ஒரு நல்ல 6, 7, 8 என்கின்ற நல்ல இடங்களில் சந்திரன் இருக்கிறார்.
ராசிநாதன் ரெண்டும் குருவின் பார்வையில் இருக்க ராசியை 2 சுபர்கள் வலுத்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம். சிலருக்கு கடன்கள் அப்ரூவல் ஆகும். இதுவரைக்கும் கிடைக்காத கடன் கிடைக்கும். அந்த கடனை வைத்து ஒரு நல்ல விதமான ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறது என்பது தான் உண்மை. கடந்த சில வருடங்களாகவே மகர ராசிக்காரர்களில் நன்றாக இல்லாதவர்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய வாரமாக, ஏற்கனவே ஒரு மாதம் 1.5 மாதமாக நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பித்த வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டமம் இருந்தாலும் சுவையான சுகமான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:40 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அடுத்த திங்கக்கிழமை தான் சந்திராஷ்டமம் சூப்பராக வேலை செய்யும். அதனால் சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 6ஆம் இடத்தில் 3 சுபர்கள் சேரக்கூடிய அமைப்பு. இந்த சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. சோம்பல் விலகும். தொழில் ரீதியிலான சில விஷயங்களில் ஒரு முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடன் ஓரளவுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் நல்லாயிருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கும். ஜென்மச்சனி மாதிரி கஷ்டங்கள்லாம் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது. இந்த வாரத்தில் மிக முக்கியமான ஒன்று, 4ஆம் இடத்துல செவ்வாய் வர்றாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. செவ்வாயும் குருவும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். ஆக வேலை மாற்றம் சக்ஸஸாக இருக்கும். எடுத்துக்கோங்க. வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க. இருக்கிறத விட நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலை போயிடுமோ, இப்படி சொல்கிறாங்களே, ஏஐ வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, கம்ப்யூட்டர்லாம் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கேற்ற தரமான வேலை உண்டு என்பதை இந்த வாரமே நிரூபிக்கும். ஆகவே வேலை விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம். சோஷியல் மீடியாவில் சில பேர் கொஞ்சம் பெரிய ஒரு புகழ், ஒரு பெரிய கீர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வாரத்தின் நடுப்பகுதியில் இருக்குது. சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய வாரத்தின் இறுதி நாட்களில் ஒரு செயற்கரிய, ஒரு செய்ய முடியாத ஒரு செயலை செய்து இவராக அப்படி செஞ்சார்ன்ற மாதிரியாக அவரவருடைய ஜாதக வலுவிற்கேற்ப அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ தெருவிலேயோ சோஷியல் மீடியாவிலேயோ கொஞ்சம் லைக்கெல்லாம் வாங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை. வாரத்தின் இறுதி நாளில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே மட்டும் லேசாக கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க. அதை தவிர வேறு எந்த விதத்துலேயும் நல்லா இருக்கக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. ஆனால் அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும். ஆனாலும் சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் பௌர்ணமி அமைப்புகளில் இருப்பார். அதனால் இந்த வாரமே எதுவும் கவலைப்பட வேண்டாம். 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் அருமையான அமைப்பில் இப்போது சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். எதுலேயும் வந்து ஒரு குறைவில்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். 2ஆம் சுற்று 7.5 சனி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், நல்ல பண வருமானம், குடும்பத்தில் அமைதி, குழந்தைகளுக்கு எதையாவது செய்து கொடுக்கக்கூடிய தன்மை, உடலில் இருக்கிற ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய அமைப்பு, கடன் தொல்லைகளை நீர்க்கக்கூடிய அமைப்புன்னு நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு ராசி பலன் பார்க்க தேவையில்லாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் மீனராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யும். ஆனால் நான் ராசி பலன் சொல்கிறதே பெரும்பாலும் இந்த 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான். அவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க. 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜோசியத்தை நம்பாதவர்களுக்கு கூட இப்போது ஜோதிடத்தை நம்பக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதாவது ரூம் போட்டு சனி யோசிக்கிறாரோ மீனராசிக்காரனை எப்படி அடிக்கலாம்னு. அதுவும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்போ லேசாக அசைய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வறுத்து எடுத்துருச்சு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரரை போய் கேட்டு பாருங்கள். ஜோசியத்தை நம்பாதவர், கடவுளே இல்லை, சாமி இல்லை, பூதம் இல்லை, நான் தான் எல்லாம் என் கையில் தான், நானே எல்லாத்தையும் சாதிப்பேன்னு சொன்னவர்கள் எல்லாம் இப்போது எப்படி சாதித்து கொண்டு இருக்கிறார் என்பதை வந்து மீனராசிக்காரர்களே அடையாளம் காட்டுவார்கள். இருந்தாலும் மீனராசிக்கார இளைஞர்கள் புத்திசாலிகள், நல்லவர்கள். நல்லவன் எப்போவுமே வந்து சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பிப்பான். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அகலக்கால் வைத்து விட வேண்டாம். வேலையில் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது. எதற்கும் ஒரு மாதிரியான இப்போது நேரம் சரியில்லை, எதுலேயும் நம்ம வந்து அடுத்து பார்த்து கொள்ளலாம். இன்னும் ஒரு 10 மாதம் கழித்து மிக பிரமாதமான நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு தாய் தந்தையருடைய பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு 1க்கு 2 முறை நமக்கு வேண்டப்பட்டவர்களுடைய ஒரு இதை கேட்டுக்கிட்டு எதிலும் ஒரு பொறுமை, நிதானம் தேவைப்படுகின்ற ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் இல்லாதனால கெடுபலன்கள் எதுவுமே நடக்காத நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மீனத்தினர் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்.